Good morning student. நம்ம 12th Maths chapter 2 complex number பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா example 2.13 பார்க்கலாம். Question பாருங்க. If modulus z equal to 2 so that 3 less than or equal to modulus z plus 3 plus 4i less than or equal to 7. அதாவது மாடுலஸ் z equal to 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டேர்ம் வச்சுக்கிட்டு நம்ம இதை நாம ப்ரூவ் பண்ணோம். என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா 3 less than or equal to modulus z plus 3 plus 4i less than or equal to 7. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு முதல்ல நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும். ஓகேவா? லோயஸ்ட் கிரேட்டஸ்ட் பவுண்டர் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கு. क्वेश्चन பாருங்க, ஃபார்முலா பாருங்க. Determinant of modulus z1 minus modulus z2 less than or equal to modulus z1 plus z2 less than or equal to modulus z1 plus modulus z2. இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோமா இந்த ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இந்த ஃபார்முலாவோட இதை ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்றோம். ஓகேங்களா? இதை நம்ம இதோட சென்டர்ல இருக்குதுல்ல, இதோட நம்ம கம்பேர் பண்ணுமா z1 அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், z அப்படின்னு கிடைச்சிருமா? கரெக்டா பாருங்க, ரெண்டையும் நான் கம்பேர் பண்றேன். அப்ப z அப்படின்னா என்ன வரும், z1 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அதாவது z1 அப்படின்னா z, z2 அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க, z2 equal to 3 plus 4i இதான் z2. இதெல்லாம் சேர்ந்தா நமக்கு என்ன வரும், z2. அப்ப z1 அப்படினா z, z2 அப்படினா 3 plus 4i எல்லாமே நம்ம சேர்த்து எழுதிக்கிறோம். ஏன்னா நடுவுல பிளஸ் இருக்கா, இந்த டேர்ம் ஃபுல்லாவே நமக்கு என்ன வரும், z2 ன்னு வரும். இந்த டேர்ம் z1 அப்படி நான் எடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், மாடுலஸ் கண்டுபிடிங்க. ஏன்னா இங்க பாருங்க மாடுலஸ் z1 இருக்கு, மாடுலஸ் z2 இருக்கா. அதே மாதிரி இங்க மாடுலஸ் z1 மாடுலஸ் z2 ரெண்டையும் கண்டுபிடிச்சு ஒரு தடவை பிளஸ் பண்றோம், ஒரு தடவை என்ன பண்றோம் மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணும்போது நமக்கு நெகட்டிவ் டேர்ம் கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக தான் என்ன பண்றோம், இந்த மாடுலஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் மாடுலஸ். ஓகேவா? இப்போ மாடுலஸ் போறோம். ஓகேவா? இது கொஞ்சம் அப்படியே மாத்திக்கலாம். z1 அப்படிங்கிறது தான் நமக்கு என்னது z அப்படின்னு z1 equal to z. இப்போ மாடுலஸ் போட்டுக்கலாமா, மாடுலஸ் z1 equal to மாடுலஸ் z அப்படின்னு கிடைக்குமா, மாடுலஸ் z1 equal to மாடுலஸ் z. மாடுலஸ் z ஓட வேல்யூ ஆல்ரெடி கொடுத்தாச்சு, என்ன இருக்கு 2 அப்படின்னு இருக்கா. அப்போ மாடுலஸ் z1 அப்படின்னா நமக்கு என்ன வரும் 2 அப்படின்னு நமக்கு தெரியும். சரி, இப்போ இதுக்கு மாடுலஸ் போறோம். மாடுலஸ் z2 equal to மாடுலஸ் 3 plus 4i அப்படின்னு வரும். இப்போ இதை நாம என்ன பண்ணோம், மாடுலஸ் எடுக்கணுமா. மாடுலஸ் என்ன பண்ணுவோம், ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். மெய் பகுதியும் ஸ்கொயர் பண்றோம், கற்பனை பகுதியும் ஸ்கொயர் பண்றோம். மெய் பகுதி 3 3 ஸ்கொயர் பண்ணா 9 பிளஸ் 4 நால வரும் 16. ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா, ரெண்டையும் ஆட் பண்ணால வரும் ரூட் 25. 25 வெளியே எடுத்தோமா 5 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்ப மாடுலஸ் z2 அப்படின்னா என்ன வரும் 5 அப்படின்னு நமக்கு கிடைச்சிச்சு. மாடுலஸ் z2 இருக்கு, மாடுலஸ் z1 இருக்கா. இப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோமா நமக்கு டைரக்டா இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன் பாருங்க. மாடுலஸ் z1 ஓட வேல்யூ 2 மைனஸ் z2 ஓட வேல்யூ 5 less than or equal to. இதுதான் இந்த क्वेश्चन அப்படியே இருக்கா, அப்படியே எழுதிக்கலாமா. மாடுலஸ் z plus 3 plus 4i less than or equal to மாடுலஸ் z1 அப்படினா 2. அப்ப 2 plus 5. ஓகேவா? இப்போ இத ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணா மாடுலஸ் -3 less than or equal to z plus 3 plus 4i less than or equal to 7. இப்போ மாடுலஸ் -3 அப்படினா நம்ம இத என்ன பண்ணுவோம், பிளஸ்ஸா தான் கன்சிடர் பண்ணிப்போம்.
அப்ப 3 less than or equal to z plus 3 plus 4i less than or equal to 7. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபார்முலா மட்டும் நமக்கு மைண்ட்ல இருந்தா போதும். இத கம்பேர் பண்ணி z1 என்ன z2 என்னன்னு எழுதிக்குவோம். அப்புறம் z1 க்கு மாடுலஸ் எடுக்கணும், z2 க்கு மாடுலஸ் எடுத்துட்டு இந்த ரெண்டு மாடுலஸ் z1 z2 கொண்டு வந்து என்ன பண்றோம், இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். ஓகேவா? இது எக்ஸாம்பிள் சம். இதே மாதிரி எக்ஸசைஸ்ல ரெண்டு சம் இருக்கும். ஓகேவா? அதையும் நாம இப்ப போடலாம். exercise exercise 2.5 ல fourth sum question பாருங்க. if z equal to 3 so that 7 less than or equal to modulus z plus 6 minus 8i less than or equal to 13. ஓகேவா? fourth sum fifth sum. first நம்ம fourth sum போடலாம். modulus z equal to 3 ன்னு கொடுத்தாச்சு. 7 less than or equal to modulus z plus 6 minus 8i less than or equal to 13 அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இதோட இத கம்பேர் பண்ணுவோமா? கம்பேர் பண்ணா z1 அப்படினா என்னது, z ஆ? அப்ப z1 equal to z. நெக்ஸ்ட் அடுத்து z2 equal to 6 minus 8i கிடைச்சிருமா? கரெக்ட்டா? z1 எழுதிட்டோம், z2 எழுதிட்டோம். இப்போ நாம மாடுலஸ் எடுத்தா முடிஞ்சு. மாடுலஸ் z1 equal to மாடுலஸ் z ஆ? மாடுலஸ் z ஓட வேல்யூ என்ன சொல்லிருக்காங்க, 3. அப்ப இதனோட வேல்யூ 3 அப்படி நமக்கு கிடைச்சிரும். எது? மாடுலஸ் z1 ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ மாடுலஸ் z2 equal to மாடுலஸ் 6 minus 8i ஆ? கரெக்ட்டா? இப்போ இது என்ன பண்ணோம், ரூட்ல எடுக்கணுமா? அப்ப இது எப்படி எழுதலாம், ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் பண்றோம். 6 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், 36. கரெக்ட்டா? 36 பிளஸ் 8 ஸ்கொயர் பண்ணோமா எவ்வளவு வரும், 64. ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா? ரூட் ஆஃப் 100 வெளிய எடுத்து மேல வரும் 10 அப்படி நமக்கு கிடைச்சு. அப்ப மாடுலஸ் z2 அப்படினா 10. ஓகேவா? அப்ப ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? மாடுலஸ் z1 மாடுலஸ் z2 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்றோம், ஃபார்முலால கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா வேல்யூ முடிஞ்சு. இப்போ பாருங்க, மாடுலஸ் z1 அப்படினா 3. இப்போ 3 மைனஸ் இதனோட வேல்யூ 10 less than or equal to மாடுலஸ், இது அப்படியே क्वेश्चन எழுதிக்கலாமா? z plus 6 minus 8i less than or equal to modulus z1. அப்ப 3 plus 10. ஓகேவா? இப்போ இத நம்ம மைனஸ் பண்ணிக்கலாமா? அப்ப 3 minus 10 அப்படினா minus 7 less than or equal to modulus z plus 6 minus 8i less than or equal to 13. ஓகேவா? இப்போ மாடுலஸ்ல மைனஸ் இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், பிளஸ் எழுதிக்கலாமா? அப்ப இங்க என்ன வரும், 7 less than or equal to modulus z plus 6 minus 8i less than or equal to 13. ஓகேவா? இதோட நமக்கு இந்த சம் முடியும். இந்த சம் ரொம்ப ஈஸி. ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட் சம் பண்ணலாம் பாருங்க. 5th சம் இருக்கு. இதே சேம் மெத்தட். exercise 2.5 ல 5th one. क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, modulus z வந்து 1 so that 2 less than or equal to z square minus 3 less than or equal to
4 அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நல்லா கொஸ்டின் பாருங்க. எக்ஸசைஸ் 2.5ல 5th sum. If mod z equal to 1, so that 2 less than or equal to mod less z square minus 3 less than or equal to 4. சேம் இதே மாதிரி நம்ம இதை எடுக்கும்போது மட்டும் கரெக்டா எப்படி எடுக்கணும்? z1 plus z2 ன்னு எடுக்கணும். அப்ப இதை நம்ம எப்படி எழுதிருப்போம்? z square plus minus 3 அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல பிளஸ் இருக்குன்னா இந்த minus 3ங்கிறது உள்ள இருக்கும். இப்போ நம்ம கம்பேர் பண்றோம் அப்படின்னா z1 equal to z square. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. z1ங்கிறது z square. அப்ப z2 அப்படிங்கும்போது என்ன வரணும்? -3 எடுத்துக்கணும். இப்போ நம்ம மாடுலஸ் பண்ணலாமா? அப்போ மாடுலஸ் z1 equal to மாடுலஸ் z ஸ்கொயரா. இப்போ இதுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுமா? என்ன ப்ராப்பர்ட்டி வரணும்? மாடுலஸ் zn அப்படினா இத எப்படி எழுதணும்? மாடுலஸ் z ஹோல் பவர் n ன்னு எழுதிக்கலாமா? கரெக்ட்டா பாருங்க. அப்ப இத என்ன பண்ணுவோம்? பவரை கொண்டு வந்து மேல எழுதிடுவோம். அப்ப இது எப்படி எழுதலாம்? மாடுலஸ் z ஹோல் ஸ்கொயர் ன்னு எழுதுவோமா? மாடுலஸ் z ஓட வேல்யூ 1. அப்ப 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் வரும். அப்ப மாடுலஸ் z1 அப்படினா 1. நெக்ஸ்ட் அடுத்து மாடுலஸ் z2 equal to -3. மாடுலஸ் போட்டோம்னாலும் மாடுலஸ் z2 அப்படிங்கிறது என்ன வரும்? +3 அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிடும். இப்போ z1 தெரியும், z2 தெரியுமா? ஃபார்முலா கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன வரும் பாருங்க. மாடுலஸ் 1 -3 less than or equal to மாடுலஸ் z ஸ்கொயர் -3 less than or equal to 1 plus 3. ஓகேவா? கரெக்ட்டா? ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா -2 less than or equal to மாடுலஸ் z ஸ்கொயர் -3 less than or equal to 4. இப்போ மாடுலஸ்ல மைனஸ் வந்தாலும் பிளஸ்ல இருக்குமா? அப்ப 2 less than or equal to z2 -3 less than or equal to 4. அதான் இதோட ஆன்சர். ஓகேவா? இப்போ நம்ம போட்ட மூணு சம்முமே ஒரே மெத்தட் தான். இதெல்லாம் வந்து 2 மார்க்ல முக்கியமான சம். என்ன பண்றோம்? கொடுத்திருக்கிறத கம்பேர் பண்ணி z1 z2 என்னன்னு எடுத்து எழுதி அதுக்கு மாடுலஸ் எடுக்கணும். மாடுலஸ் எடுத்துட்டு லோயர் கிரேட்டஸ்ட் பவுண்டரி அந்த ஃபார்முலால கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோமா நமக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? இதோட இந்த மெத்தட் நமக்கு முடியுது. நெக்ஸ்ட் மெத்தட நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.